கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்ததே இல்லை. இயேசு கிறிஸ்து God is enough God, awesome God, wonderful God, true living God. நிறைய இயேசு எப்போதுமே God will never allow his children to stumble. ஆண்டவர் அவங்க பிள்ளைகளை தள்ளாட விட மாட்டார். நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னைக்குமே நம்ம தள்ளாட விட மாட்டார். நீ தள்ளாடுறியா, if you stumble, that means you never look for God properly. நீ தள்ளாடுறியா, that means நீ ஆண்டவரை நீ சரியா தேடு. You never seek God properly as what God wants you to seek him. பைபிள்ல எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, seek me. God said seek me. என்னை தேடு, என்னை தேடு. If your seeking is not good, நீ தேடுறது சரியா இல்லைன்னா நீ கண்டிப்பா தள்ளாடுவ. Definitely you will stumble if your seeking of God is not from your heart. Amen. Hallelujah. இதயத்திலிருந்து தேடுவோம், சிந்தனையில தேடாத. Never seek God from your mind, with your mind, with the help of your mind. Your mind is devil. Your mind is always confuse you. உன்னோட சிந்தனையில நீ இயேசு தேடாத. சிந்தனை சாத்தான், அது எப்போதும் உன்னை தலைக்கீழியா தான் சிந்திக்க வைக்கும், வேற மாதிரி சிந்திக்க வைக்கும். That's why God said, seek me from your heart and you will find me. Jeremiah அதிகாரம் 29 வசனம் 13. Jeremiah chapter 29 verse 30. God said, seek me from your heart and you will find me. Amen. Hallelujah. Hallelujah. So இயேசுவை தேடுறது சிந்தனையில தேடுறதை விட்டுட்டு இதயத்துல தேடுங்க. And don't seek God from your mind, seek from your heart. Those people who seek God from their mind, they will think they are okay. I'm okay lah. I'm okay. God is with me. Is the mind, I'm okay. If I never go to church, never mind. It's okay. I pray myself. I read the word of God myself and all these things. But when problem come, they start to blame God. Amen. They start to blame God. Seek God from your heart. இதயத்திலே தேடு, சிந்தனையில தேடு. நான் சிந்தனையில தேடுறவனுக்கு எப்படி இருக்கும், எனக்கெல்லாம் ஓகே, நான் சரியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நானே சொந்தமா ஜெயிப்பேன், திருசபை போலனா பரவாயில்ல, நானே சொந்தமா பைபிள் படிப்பேன், அப்படி நானே நான் இஸ் சுயநலம், இஸ் செல்ஃபிஷ். Then they got problem. பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் மேல தூக்கி பழிய போடுவாங்க. ஆண்டவர் ஏன் பார்க்கல, ஐயா ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல. But you never seek God from your heart. You seek God from your heart. உன் இதயத்திலிருந்து நீ இயேசுவை தேடும்போது, உன் இதயத்திலிருந்து நீ அந்த தேவனை, பரிசுத்த உயிருள்ள தேவனை தேடும்போது, God will be with you. ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆண்டவர் உன்னை கைட் பண்ணுவார். ஆண்டவருக்கு எல்லா காரியமும் சொல்வார். Everything God will teach you from head to toe. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் நீ இதயத்திலிருந்து இயேசுவை தேடுனா. If you seek God from your heart, God will teach you everything. What way to go, என்ன செய்யணும், போகணும், வரணும், எல்லாம் செய்வார் ஆண்டவர். If you seek God from your mind, உன் இதயத்திலிருந்து நீ தேடுன, உன்னோட சிந்தனையில நீ தேடுனா, there is no guidance. இருக்காது. You guide yourself. Amen. You guide yourself. இப்போ நான் எத்தனை வாட்டி சொல்றேன், சில வேளையில் நான் சொல்லுவேன், இது செய்யாதீங்க, இது போகாதீங்க, இது வராதீங்க, இது வேணாம், உங்களுக்கு இது வேணாம், இது ஒன்றும் டைம் வரல, God haven't allocate this for you. அப்போ உன்னோட இதயம் நான் சொல்றது கேட்காது, ஒரு சிந்தனை கேட்கும். ஓ அப்படின்னா நான் ஓகேலா, அவர் சொல்றாரு ப்ரே பண்ணி பைபிள் படி, அவ்வளோதான், ஓகே, சிந்தனை ஓகே. இதயம் வேணான்னு சொல்லுவேன். நீ சிந்தனை கேட்டு போனா நாளைக்கு நீ நிற்ப செவுரு, அதுக்கப்புறம் வழி இல்லை. Sometimes I correct all of you. It's my job to correct all of you. I say don't do this, don't do that. You never listen in your heart. If you just take the things for granted, follow your mind, you will end up in a world you cannot know way to go already. அங்கதான் நிற்ப, செவுரு மோதி தான் நிற்ப. Then you don't turn and blame God.
திருப்பி ஆண்டவர் மேலே பழி போடாது. என்ன சொல்லியாச்சு, ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு. எவ்ரிதிங் காட் ஐ டோல்ட் யூ, யூ நெவர் லிசன். இதான் ப்ராப்ளம். ஓகே, இன்னைக்கு Hallelujah. Matthew chapter 24 verse 36 to 44. Matthew அதிகாரம் 24 வசனம் 36 44. No one knows the day. நம்ம யாருக்குமே எப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வருவாருன்னு, எப்போ ஆண்டவர் உன்னை கூப்பிடுவாருன்னு, எப்போ ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் என்று யாருக்கும் தெரியாது. When God will come in your life, when God will start to use you, when God call you, nobody knows. Is only God the Father will know. Nobody knows. Amen. Hallelujah. Hallelujah. You படிச்சது all this what you read is just God is giving us on a warning to be alert. கவனமா இரு. Amen. Amen. Because you don't know the time. The time now உன் வாழ்க்கையில் எப்போ கஷ்டம் வரும், எப்போ மாட்டிட்டு முடிப்ப, எப்போ கீழே விழுவ போற, அது ஒன்று தெரியாது. You will never know the time what will happen to you, the disaster and that will come to you, or the blessing that will come to you. You will never know. Only God the Father knows. Amen. From the day one I am teaching, to know the Father you must know the Son. To know the Son you must know the Lord Holy Spirit. Amen. தந்தையை தெரிந்து கொள்ளணும்னா நீ மகனை தெரிந்து கொள். மகனை தெரிந்து கொள்ளணும், நீ ஆவியானவரை தெரிந்து கொள். நீ ஆவியானவர் காட்டுற வழியே நீ நம்பலன்னா, ஆவியானவரே இருக்காரா இல்லையான்னு உனக்கு தெரியலன்னா, then how you want to go into the blessing of God? First thing, நீ ஆவியானவரை நம்பணும். You must believe the Lord Holy Spirit. If you never believe the Lord Holy Spirit, how you want to believe Lord Jesus? Then how you want to believe God the Father? இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஆண்டவர் எப்போதும் நம்மளை விழிப்பாயிரு சொல்றார். God said stay on your guard. விழிப்பாயிரு. Amen. Because you will never know when Lord Jesus will come in your life, when our God will take you. Amen. Hallelujah. Take you na சாவல. It's not that you die, God take you. It's not that God come in your life to use you. உன்னை பாய்க்க எப்போ வருவார், உன் வாழ்க்கையை எப்போ மாற்றுவார், எப்போ உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் வரும், எப்போ நீ தந்தையை உணர்வு, அதுதான். That is the thing that you must know. And you will never know until you never pray. You never pray, you never read the word of God, never meditate the word of God. நீ ஜெபிக்கல, இதே வார்த்தையை நீ படிக்கல, இதே வார்த்தை உன் இதயத்துக்குள்ள தங்கலன்னா ஆவியானவர் எப்படி தங்குவாரு? ஆமென். உன் சிந்தனையும் உன் இருதயம் உலகத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, you are thinking about the things around you, you are thinking about the world and you want to walk with the world now, how you expect the Lord Holy Spirit to come and stay you and teach you and correct you? You must believe the Lord Holy Spirit in order for the Lord Holy Spirit to correct you, to change your life, to change the way you think. And நீ சிந்தனையை மாற்றணுமா, உன் வாழ்க்கை மாற்றப்படணுமா, நீ ஆவியானவரை நம்பணும். அவர் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். It's very difficult to follow the instruction of the Lord Holy Spirit. He will say, don't go here, don't do this, don't do that. This one God don't like. You follow. Our job, if we are obedient, if we are faithful, we just follow. Appada you can see the blessing. When the Lord Holy Spirit guide you, asking you not to go here, இங்க போவாத, அங்க போவாத, இது செய்யாத, அதை பண்ணாத. ஒரு பணத்தை காலை தொட்டு கும்பிடாத, பணத்துக்கு பூ போடாத, என்ன சொல்றாங்க, சாம்பிராணி போடாத. ஆல் இன் த பைபிள். நீ அதை ஃபாலோ பண்ணாத, நீ அதன் பிரகாரம் நடந்தாதான் அந்த லார்ட் ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவர் ஆவியானவர் உன்னோடு தங்கி உன்னை மாற்றி உன்னை வழிநடத்தும். இதெல்லாம் சும்மா நினச்சிங்கன்னா அப்போ பைபிள் எல்லாத்துக்கு எழுதுறாங்க. அதெல்லாம் இப்போ அந்நிய ஜாதிக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த டாபிக் எடுத்து தான் பேசுவாங்க. வேற ஜாதிக்காரனுக்கு இயேசு தெரியாதவங்க, பைபிளை தெரியாதவங்க இதுதான் பேசுவாங்க. இயேசு கடவுள் தானே, எப்படி இயேசுக்கு தெரியல? How come Lord Jesus is God, isn't it? You all say Lord Jesus is God. Then why Lord Jesus don't know? When is the time and now? Decide. I asked them to read the word. Read the word. Read the word. If the Lord Holy Spirit allow you to understand the secret, allow you to understand the secret of the Bible, then you know the secret of God. Amen.
அவ்வளவுதான். இன்னைக்கு ஆவியானவர் உனக்குள்ள வந்து இந்த இறை வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள உனக்கு வல்லமையை கொடுத்தாருன்னா அப்ப இறை ரகசியம் உனக்கு புரியும். இறை ரகசியம் உனக்கு புரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் God already say you never choose me, I choose you. ஆமென். அல்லேலூயா. நீ என்னை தேர்ந்தெடுக்க, நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட கிடையாது. Not everybody that God choose. Okay? God choose certain people to lead you. சில பேர் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உங்களை வழி நடத்த உங்க வாழ்க்கையில வைப்பாரு. Amen. Not everybody can become teacher. If everybody become teacher, who want to become student? ஒரு கம்பெனில எல்லாரும் பாஸ்னா யார் கூலி? ஆமா இல்லையா? அப்ப நம்மளுக்கு தெரியணும். Not everybody can become teacher. Not everybody become boss. Not everybody become leader. So there must be students, workers, slaves இருக்கணும். அப்போ உனக்கு கத்து கொடுக்க ஆண்டவர் அங்க ஒரு லீடர் இருப்பாரு. யூ ஃபாலோ த லீட். அவ்வளவுதான். இப்ப மோசஸ் ஜெபிச்சாரு. மோசஸ் spoke to God. God never spoke to Aaron. God never spoke to Miriam. God spoke to Moses alone. Amen. Because God chose Moses. ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தனால மோசேயிடம் மட்டுமே பேசினார். Amen. Korah tried the same thing. Korah said God is talking to him. ஆண்டவர் என்னோட தான் பேசுறாரு. Korah tried to bring gang against Moses. What happened to him? இன்னைக்கு இப்படிதான். In one congregation God will choose only one people just to talk. Amen. Tell, instruct and all these things. So அதனால நீங்க பைபிள் படிக்கிறனால, நீங்க ப்ரே பண்றனால, நீங்க உபவாசம் எடுக்கிறனால, you are doing all the responsibilities of God செய்யறனால, don't think God will come and talk to you. Amen. Hallelujah. Hallelujah. அது wrong concept. Wrong thing. அதான் don't follow your mind. You follow your mind, அவ்வளவுதான். இந்த மைண்ட் ஃபாலோ பண்றவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களை மிரட்டுவான். Those who follow the mind and read the word of God and become a leader, he will always threaten you. உங்களை மிரட்டுவான். Threaten how you know? Hey, today you all come, whatever you all have in your pocket, better put, then you go back, you accident die. You know, better put everything. Then they say, hey, because the sin that you have done, I pray, God want to give you skin disease. So I pray, I tell God, don't give. So God never give. Who are you to instruct God? They will threaten you like this. Threaten பண்ணி உங்களை மிரட்டி வைப்பான். அவங்க மேல போட்டான். The followers are following mind. These are the type followers who are following mind. If you follow heart, இருதயத்திலிருந்து நீ இயேசுவை நேசிச்சா, இருதயத்திலிருந்து நீ ப்ரே பண்ணா, if you pray from your heart, you meditate the word of God from your heart, you will always see that your people, your congregation has been blessed. Your people, உன் மக்கள் உன்னை தேடி உன்னை நம்பி இருக்கிறவங்களை வந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களை வளர்ப்பார். ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களை வளர்ப்பார். நம்மளோட கூட அவங்களை வளர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நம்மளுக்கு தெரியணும் the way how to follow God, the way how to be with God. எப்படி ஆண்டவர் கூட போகணும், எப்படி ஆண்டவர் கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. Why God asks you to pray always? Why God asks you to meditate the word of God? எப்போதும் ஜெபி, இறை வார்த்தையை படி. ஏன் சொல்றாரு? So that God can make you ready to face any circumstances in your life. என்ன மாதிரி காரியம் உன் வாழ்க்கையில வந்தாலும் அதை சந்திக்கிற பலத்தையும் அந்த தைரியத்தின் ஆவி பலத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். You go through. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். Pray and let God be the shelter. ஆண்டவர் அங்க இருப்பார். உன்னை பரிசுத்த இரத்த கொட்டிகள் வைத்து சிறகாலை மூடி உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துவார். Amen. Hallelujah. Hallelujah. If you never realize the presence of God in your life, you will be like the time of Noah. People never realize the presence of God in their life. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் யாருமே அவங்க உணரல. நோவா போட்டுக்குள்ள போற வரைக்கும்
And God saved Noah. Why? Noah never see God. Noah never see God. He only listened to the voice. And Noah வந்து ஆண்டவரை பார்க்கல பொருளை மட்டுமே கேட்டார். Amen. Hallelujah. And when he just listened to the voice of God, he become obedient and faithful. ரொம்ப கஷ்டம். நோவா மாதிரி like Noah, to be like Noah, to believe and have faith and do the things that God have asked him to do is very difficult. ரொம்ப கஷ்டம். That's why God used Noah to create the world again. அதனால தான் ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்த்து அவங்க 8 பேர் அவங்க ஃபேமிலி 8 பேரை காப்பாற்றி மறுபடியும் இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். ஆமென். Hallelujah. What was the age that God came and spoke to Noah? என்ன வயசு? What was the age of Noah when God spoke to him? 500 years old. 500 வயசு. How long that Noah took to build the ark? அந்த போட் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? 120 years. Just imagine 120 years he was building something in front of his house. Without knowing the rain. He don't know what is rain. He don't know what is flood. And he never seen the ocean. Amen. Hallelujah. அது எப்படிப்பட்ட விசுவாசம்? I like Noah. எப்படிப்பட்ட விசுவாசம்? See the faith, the believing. A old man, 500 years old man, built the ark for 120 years. 500 வயசு ஆளு 120 வருஷம் கப்பல் அந்த படகை கட்டி அந்த பேழையை கட்டி மழைனா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது, கடல் கூட பார்த்ததில்ல. பாருங்க, that's why God see. அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய நம்பிக்கையை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். மற்றவங்க எல்லாரும் நோவா எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு? 120 வருஷமா சொல்லியிருப்பாரு தானே உள்ள ஜனங்கிட்ட வெள்ளம் வரப்போகுது. வெள்ளம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டு உலகத்தை அழிக்க போறாரு. யாரும் கேட்டிருக்க மாட்டாங்களே, இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்ம சொல்ல இந்த 14 வருஷமா நம்ம ஊழியத்தில் சொல்ல அப்புறம் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. எப்போ சொன்னாரு, எப்போ பேசினாரு, நான் எங்கே போயிட்டேன், நீ கோமால கடந்த, அதான் நான் பேசும்போது உனக்கு தெரியல, நீ கோமால இருக்க. ஸோ இதான் கதை. ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது எப்போ சொன்னாரு, சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. இப்போ அப்படிதான் நோவா டைம்லேயும் அப்படிதான். The door is closed by God, so no one can open. And the boat-ஓட கதவை இயேசு சாத்தினார். God closed the door. No one can open. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். If people who don't know the Bible, if never read, they never இறை வார்த்தையை படிக்கலனா யார் அந்த உண்மையுள்ள தேவன்னு தெரியாது. ஆமென். யார் அந்த உண்மையுள்ள தேவன் தெரியாது. எப்படி தேவன் உன் வாழ்க்கையில வருவார்னு தெரியும். ஒண்ணுமே தெரியாம பெரிய புண்ணாக்கு மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. They don't know anything. They will come and ask question. Lord Jesus already said, before Abraham was born, I am. Amen. And சொன்னார் பைபிள்ல, before Abraham was born, I am. நான் I am அல்ல. The God who sent Moses to Egypt, he asked Moses to introduce himself as I am. Amen. I am. Say to the people that I am sent you. நானே உன்னை அனுப்புறேன்னு போய் சொல்லு. இயேசு என்ன சொன்னாரு? In the time of gospel, இயேசு என்ன சொன்னாரு? Before Abraham was born, I am. நான் I am இருந்தேன். Amen. The first chapter Johnல படிக்கிறோம், the word became life. Yes, God used the word to create the world. God used the word to create the world. Who was the word then? யார் அந்த வார்த்தை? வார்த்தையை பாய்த்து உலகத்தை உண்டு பண்ணால் ஆண்டவர், தகப்பன், தந்தை. அந்த வார்த்தை யாரு? இயேசு. God
At that time, Lord Jesus is word. Amen. Word spoken by God. I am. Abraham பிறக்கிறதுக்கு முன்ன நான் I am இருந்தேன். I am. So the word became life in gospel. Lord Jesus said, now I am in front of you. Amen. And my name is Jesus. What is your God's name? Jesus. Amen. Hallelujah. Then after that he crucified. He's been crucified because us, the sin that we have done. நம்ம செஞ்ச பாவத்தினால அவரை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை சரிப்படுத்தினார். And he made our relationship with Father back to good by sacrificing himself over the cross, washing all our sin with his blood. And because of his faith, because of the faith of Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து, அன்பை பார்த்து, love, the love பார்த்து, God the Father transgressed him to the spirit of the Father. Amen. Transgression படிக்கிறோம் தானே பைபிள்ல. He was transgressed as a spirit of the Father. அதுதான் Lord Holy Spirit. Amen. Hallelujah. You see, நான் எப்போதும் சொல்றதுதான், from the time Genesis to Malachi in the Word of God, Bible, Genesis to Malachi is the time of the Father. Father just spoke. There is no Holy Spirit there. Amen. Father spoke. Amen. Hallelujah. Time of Son is Matthew, Mark, Luke, John. Time of the Son is the time of the Gospel. Son was alive. The Word became alive. After the transfiguration is the time of the Lord Holy Spirit, which is from Act to Revelation. Mark from. Amen. Hallelujah. That's why I say before they ask question about Lord Jesus, whether he is God or not, they must go and read the Word of God. Read properly. Read from the heart, then you know who is Lord Jesus. Exactly. Amen. Hallelujah. Hallelujah. Assuming that now you come out from your house, if you go in, you are going to, if you know you are going to meet in accident, will you come out from your house? உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ வீட்டிலேருந்து வெளியே போனால் ஆக்சிடென்ட் விட்டுருவேன், நாய் வந்து குறுக்க வந்துடும், காடி குறுக்க, இல்லை நான் எங்கேயாச்சும் போய் மோதிடுவேன், ஏதாச்சும் நடக்கும்போது தெரிஞ்சால் வீட்டு விட்டு வெளியே வருவீங்களா? வரமாட்டீங்க தானே. ஸோ சேம் திங், when you pray, when you read the Word of God, you are walking with God. God is with you. ஆண்டவர் உன்னோடு இருக்கும்போது, நீ ஜெபிக்கும் போது, இறைவார்த்தை படிக்கும் போது, ஆண்டவர் உன்னோடு இருக்கும்போது, ஆவியானவர் உன்னோடு இருக்கும்போது, God will send his angel to guide you, to guard you. அதான் படிக்கிறீங்க சங்கீதம் 91. Psalms 91 you are reading every day. I hope you are reading every day at night. God sent his angel to guard you so that you don't knock your foot at the stone. Amen. Hallelujah. So you will be guided. You will be guided when you follow God from your heart. Idhijithila follow panna, the God is with you every time. If you follow God using your mind, although you go to the same church, you read the Bible, you will do the prayers and everything, the God is not there because your heart is not with God. நீ சிந்தனையில் இயேசுவை தேடுனா அங்கே வந்து ஆவியானவர் இருக்க மாட்டார். உன் இறுதியத்தில் நீ இயேசு தேடாமல் சிந்தனையில் நீ தேடுனா ஆவியானவர் இல்லை, வானதூதர் இல்லை, உன்னை பாதுகாத்து கொள்ள, உன்னை காப்பாற்ற இல்லை. அப்போ நீ போவ, பிரச்சனை நீ மாட்டுவ, உழுவ. இதுதான் வித்தியாசம். Amen. That is the difference how you seek God. How you seek God. Are you seeking God from your heart or you are seeking God from your mind? Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். You must know God come in your life in 3 different ways. 3 different ways.
Those who read the Bible, who seek God from their heart, they know this. Those who just listen to people and follow God with their mind, they will never know this. எப்படி வராது? 3 different things நான் இப்போ சொன்னேன். எப்படி? Father, Son and the Lord Holy Spirit. This is what we call Trinity. Trinity, they ask question because they don't know the Bible, they asking question. Trinity is these 3 people who come in 3 different way in your life. Amen. Hallelujah. 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 God will always make things happen in your life according to His plan. Amen. And not your plan. His plan. அவருக்கு தான் தெரியும். God the Father only knows how to succeed His plans in your life. Amen. Hallelujah. Hallelujah. என்ன கேள்வி கேட்டாங்க. ஒரு நல்ல question. God said, "You will not flood the world again." So flood வெள்ளத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன்னு ஆண்டு சொன்னாரு. அதுக்கு அவர் வானத்துல ரெயின்போ வச்சாரு. To remember that He will not flood the world again. Okay? But ஏன் சுனாமி வந்துச்சு? ஏன் சுனாமி வந்துச்சு கேட்டாங்க. Tell me why tsunami came then. Tsunami is a disaster. It's not a flood. Tsunami is a disaster warned by God, sudden warned by God, God warning the world. Amen. Hallelujah. Hallelujah. Same like earthquakes. நல்லா நடக்கும், திடீர்னு வருது. God is warning you. Amen. இப்போ வந்திருக்க COVID. It's all a disaster. Like the desert நடக்கும்போது God sent disasters to make these people look for God. ஆண்டவர் நீ வனாந்தரில் நடக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை அனுப்பிவிட்டார் ஆண்டவர். பெண்டமிக்ஸ் நீ ஆண்டவரை தேடுவேன், ஆனால் தேடலையே. தேடாதனால தான் ஆண்டவர் உலகத்தை அழிச்சார். ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை அழிச்சார். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான். உங்களுக்கு வாழ்க்கையில் வேண்டிய எல்லா கேள்விக்கும் பதில் இந்த பைபிள் இருக்கு. Your question, your life's question, the answers are in the Bible. பைபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? It's our duty how we going to read the Bible, how we going to meditate the word of God, how we want to present ourselves to God. Okay, ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு. ஒரு கிங், ஒரு ராஜா இருந்தான். ஒரு கிங் whenever அவர் வெளியே போயிட்டு வரும்போதுலாம் he will pass by the சந்தன மரம். என்ன சொல்லுவாங்க? கடை சந்தன மரம், இந்த கொளுத்துனா வாசம் வரும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சரி, அப்புறமா உங்கள் அன்னிக்கு சொல்லுங்க. ஸோ he will pass by the shop. அந்த ராஜா வண்டியில் போகும்போது அந்த சந்தன கடை அங்கே இருக்குமா, அதை பார்த்துட்டு மந்திரிட்டு சொல்லுவாராம். இவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பாருங்க இவனை நான் தூக்கில் போய் சாவடிக்கும். மந்திரியோ ஏன்டா அப்படி சொல்கிறாரு? அவனுக்கு இவருக்கு என்ன 2 பேருக்கு யாரும் தெரியாது, எதுவும் வச்சாத. ஆனால் ராஜா அப்படி சொல்லுவாங்க. ஸோ மந்திரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவர் என்ன பண்ணாராம், சரி அவனை போய் பார்ப்போம், அந்த சந்தன கடைக்காரனை பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாராம். பார்த்துட்டு மந்திரி கேட்டாராம், எப்படி இருக்க? நல்லா எங்கேங்க நல்லா இருக்கேன். இந்த ராஜா எப்போ சாவான்னு தான் இருக்கிறாங்க. போயாண்டா அப்படி சொல்கிறான். ராஜா எப்போ சாமான் இருக்கியா? ஏன்னு கேட்டால் வியாபாரமே இல்லை, என் குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் செத்தாலும் யாராச்சும் சந்தன கட்டை வாங்கிட்டு போய் எரிப்பாங்க, அப்போ எனக்கு காசு கிடைக்கும். ஸோ நான் என் குடும்பத்தை பார்ப்பேன்ட்டு மந்திரி குழப்பிட்டான். இது என்னடா இவங்க கூட டோன்ட் வச்சாத, பட் ஹேட்ரட், அந்த ஹேட்ரட் அங்கே இருக்கேன். ஸோ மந்திரி யோசிச்சாராம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மந்திரி என்ன பண்ணாராம், மறுநாள் போயிட்டு எனக்கு கொஞ்சம் கட்டை கொடுன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கினார். வாங்கிட்டு அந்த கட்டையை எடுத்துட்டு ராஜாட்ட போனாராம். ராஜாட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி அந்த சந்தன கடைக்காரன் நம்மளை பார்க்க முடியல, நீ கிவ் யூ த கிஃப்ட்லாம் கட்டை உங்களுக்கு கொடுத்தாரு, சந்தன கட்டை கிஃப்டாக கொடுத்தாரு. ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டார்.
ராஜா சந்தோஷமாயி, ஐயோ இந்த மாதிரி நல்லவனையா நான் டிகஸ் பண்ணேன், தூக்கில் போடுறேன் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் கேளு. சார் மந்திரி சொன்னார், நான் விசாரிச்சுட்டேன், அவன் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னான், குடும்ப கஷ்டப்படுறது. ராஜா போய் ஒரு மூட்டை காசு எடுத்துட்டு வந்து மந்திரிட்ட கொடுத்து, நான் கொடுத்தேன் அவன்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு. ஸோ மந்திரி எடுத்துட்டு போய் அதை அவன்கிட்ட கொடுத்தாரான். ராஜா வந்து அவனுக்கு இந்த காசு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. இவன் சொன்னான், இவன் நினச்சானா, ஐயோ இப்படி நல்ல ராஜாவையா சாகணும்னு நினச்சேன் நானுன்னு சொல்லிட்டு பார்த்தவன் ரொம்ப நன்றி அப்படி சொன்னான். நீங்க என்ன நினைச்சு இந்த 3 பேர்ல யார் நல்லவர்? யாரு? அந்த மந்திரி, the peacemaker. So God always looking for the children who can make peace. Amen. ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டு பண்ற பிள்ளை தான் இயேசுவோட பிள்ளையா இருக்கும். அதனால சிந்தனையில இயேசுவை தேர்ந்து விட்டுட்டு உன் இதயத்திலிருந்து தேடு. And don't just read the Bible for the sake of reading. And the Lord Holy Spirit must guide you. அப்பதான் உங்களுக்கு புரியும். பைபிள் இருக்குது, எல்லாமே பைபிளில் சொல்லிட்டாங்க. The Lord Holy Spirit will come, the helper will come and teach you about me and myself. கற்றுக் கொடுப்பாரு. John chapter 14, chapter 15 படிச்சு பாருங்க. The Lord Holy Spirit will come and teach you. Only the Lord Holy Spirit can teach you to know about our God, which is Lord Jesus. Amen. Hallelujah.